ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்த எக்ஸாமில் வந்து 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நிறைய எக்ஸாமில் 10 கொஸ்டினுக்கு மேலே 15 கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சிலபஸில் வந்து எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கேட்போம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ்லேருந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி மற்ற டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து படிக்கிங்க. ஸோ வந்து ஏஇ எக்ஸாம், ஜேடிஓ எக்ஸாம், வெட்னரி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் தான். அப்போ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின் தான் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகே, இதே நம்ம வந்து குரூப் 1ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டினும் ஜிஎஸ். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 கொஸ்டின் வந்து கேட்காங்க. குரூப் 1ல் வந்து 200 கொஸ்டின் ஜிஎஸ்ல 10 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னால் கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து கம்மி தான். ஸோ இப்போ சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இதுக்கு நீங்கள் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வழக்கம் போல் 6th-லேருந்து 10th வரைக்கும் சமச்சீர் புக் சயின்ஸ் வந்து படிக்கணும். அதில் நீங்கள் வந்து முதல்ல முடிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு லெசன்லையும் ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லா லெசனும் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் வந்து இருக்குது. ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெசனோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஃபேக்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் முதல்ல முடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டூ யூ நோ ஃபேக்ட் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாயிண்ட்ஸ், டேபிள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னாலே எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டையும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து ஒன் பை ஒன் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து முதல்ல படிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, டூ யூ நோ, அதுக்கப்புறம் பாக்ஸு, டேபிள். நம்ம வந்து இதுக்கான புக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜிஎஸ்ல சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் புக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டும் இருக்கும். டூ யூ நோ, அதுக்கப்புறம் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டு, பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். பாக்ஸ், டேபிள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது நம்ம தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ 6th, 7th, 8th இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து 6th to 8th இயற்பியல், ஃபிசிக்ஸ், வேதியியல், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து உயிரியல், பயாலஜி இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக 6th to 8th அதுக்கப்புறம் 9th, 10th இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 6th to 8th இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட் வந்து இருக்கும். ஸோ எல்லா பாக்ஸு, டேபிள் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கரண்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மற்ற ரயில்வே எக்ஸாம், எஸ்சி எக்ஸாம் அதுக்கெலாம் படிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு அந்த எக்ஸாம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸோ சயின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இதிலே வந்து இருக்கும். நம்ம சேம் புக் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இருக்கும். அதே சேம் கண்டென்ட் தான் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதேமாதிரி நம்ம வந்து சோசியலுக்கான ஃபேக்ட் புக் வந்து கொடுத்துருக்கோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ 6th to 10th பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் சோசியல் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அது ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 11th, 12th பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து 6th to 10th பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி தனியாக, பாலிட்டி தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக, ஜாகிரஃபி தனியாக இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். முதல்ல ஹிஸ்ட்ரி 6th to 8th அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், 9th, 10th, 11th, 12th இதே சேம் பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபிக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதிலே வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் முக்கியமான நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தனித்தனியாக வந்து நோட்ஸ் வந்து எழுதி வைக்க வேண்டாம். இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து இதே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சேம் புக் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் கன்னடம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். ஸோ தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக வந்து இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிடும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் மற்றபடி வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிங்க, மற்ற எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் பார்த்தோம் அப்படின்னா கவர் ஆகும். ஹைகோர்ட் எக்ஸாமு ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமச்சீர் புக் தான் வந்து பேஸ். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக சயின்ஸ், சோசியல் ரெண்டு புக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் புக் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ இதில் பார்த்தோம்னா தமிழ் மீடியம் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ் சோசியல் இங்கிலீஷ் மீடியம் புக்கு பார்த்தோம் அப்படின்னா 399, தமிழ் மீடியம் வந்து 449. ஏன்னா வந்து ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான். இங்கிலீஷை விட தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிண்டிங்கில் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனால தான் இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து 329, சயின்ஸ் தமிழ் மீடியம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 349. இது போக நம்ம வந்து பொதுத்தமிழுக்கான புக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 to 12 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் ஆகும். புக் பேக் கொஸ்டின், இலக்கணம், கலைச்சொற்கள், நூல்வெளி, பாடல் வரிகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது 2 புக்கு, ஸோ இப்போ வந்து சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி 2 புக்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஓவராலாக 50 ஆஃபர் வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து 3 புக்கை சேர்த்து வாங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ தான். இந்த வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.